தமிழகத்தில் ஆன்மீகம் என்பதும் பக்தி என்பதும் இங்கிருக்கின்ற மக்களோடு இரண்டர கலந்தது. பழனிக்கு பாத யாத்திரை செல்கின்ற பக்தர்களுக்கு இருக்கின்ற பல்வேறு கோரிக்கைகள் எல்லாம் இந்த அரசால் இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கிறது. இதுவே இன்னும் மற்ற மாநிலங்கள் எல்லாம் பக்தர்களுக்கென்று சிறப்பான வசதிகள், அவர்களுக்கென்று அன்னதானம் எல்லாம் அரசாங்கமே முன்னின்று இந்து அறநிலைத்துறையே பிரம்மாண்டமான ஏற்பாடுகளோடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பழனி பாத யாத்திரை செல்கின்ற பக்தர்களுக்கு தனியார் நிறுவனங்கள், தனியார் அமைப்புகள், ஒரு சில பெரிய மனம் படைத்தவர்கள் அவர்கள் கொடுக்கின்ற அன்னதானம், அவர்கள் கொடுக்கின்ற இடம் என்பதுதான் இன்று பக்தர்கள் அதிகமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த குறிப்பிட்ட காலத்தில் மதுரை பகுதியில் இருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கும் கோவை பகுதியில் இருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கும் ஒவ்வொரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்திலே இந்து அறநிலையத்துறையினுடைய சார்பாக அங்கு பந்தல்கள் அமைக்கப்பட்டு 24 மணி நேரமும் அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய தங்குமிட வசதிகள், உணவு வசதிகளை இந்த அரசு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். பழனி முருகனுடைய அவருடைய உண்டியலில் வரக்கூடிய வருமானம் என்பது அதிகமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோயிலை விட அதிகமாக வரக்கூடிய வருமானம். அவையெல்லாம் எடுத்து ஏழை பக்தர்களுக்கு இந்த அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும். இன்னும் எத்தனையோ கோயில்களில் பக்தர்களுக்கு எத்தனையோ சிரமங்கள் இருக்கின்ற சூழ்நிலை எல்லாம் தமிழக அரசு மறந்துவிட்டு, அதையெல்லாம் மறைத்துவிட்டு, ஏன் கோட்டை சங்கமேஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு ஒரு அமைச்சர் கூட வருவதற்கு அவர்களுக்கு மனம் இல்லையே? கோவையினுடைய புராதனமான கோயில் அது. அப்படிப்பட்ட அந்த கோட்டை ஈஸ்வரன் கார் வெடிகுண்டு வெடிப்பிலிருந்து இந்த கோவை நகரத்து மக்களை காப்பாற்றியவர். அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு கூட தமிழக அரசிலிருந்து ஒரு அமைச்சர் வரவில்லை. இதுதான் இவர்கள் பக்தர்களுக்கு கொடுக்கின்ற மரியாதை. திராவிட மாடல் அரசு பக்தர்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதை விட்டுவிட்டு கோயில்களில் கிடைக்கின்ற பணத்தை எல்லாம் அதற்கான மேம்பாட்டு பணிகளில் செலவிடுவதை விட்டுவிட்டு பாரதிய ஜனதா கட்சி எந்த கோயிலுக்கு செல்கிறார்கள், எங்கு பக்தர்களோடு இணைந்து பூஜை செய்கிறார்கள் என்று அவர்கள் கண்காணித்து அவர்கள் மீது வழக்கு போடுவது மட்டும்தான் அவர்கள் வேலையாக இருக்கிறது. கோயில்களில் எல்லாம் நாங்க புகுந்துட்டு அராஜகம் பண்றோம் அப்படின்னு ஒரு அமைச்சர் உண்மைக்கு புறம்பா பேசுறாரு. அவங்க பேசுறதே பொய் தான். இங்க இருக்கக்கூடிய பக்தர்களை நீங்க நினைச்சா கட்டுப்படுத்திட முடியுமா? இல்ல உங்களோட திராவிட மாடல் அரசு நினைச்சதுன்னு சொன்னா யாரும் கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொல்ல முடியுமா உங்களால? ஆக செய்ய வேண்டிய காரியங்களை விட்டுவிட்டு இந்து அறநிலைத்துறை அமைச்சரும் சரி, தமிழக அரசும் சரி இன்று தேவையில்லாமல் கோயில் விஷயங்களில் தலையிட்டு பக்தர்களுக்கு மிகுந்த மன உளைச்சலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதைவிட கேவலமாக ராம பக்தர்களை வேற யாரும் அசிங்கப்படுத்த முடியாது. எத்தனை தனியார் அமைப்புகள் கடிதத்தை வெளியிட்டு இருக்காங்க, நீங்க அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம். ஒரு எல்இடியில கும்பாபிஷேகத்தை பாக்குறது ஒரு பக்தருக்கு கலவரத்தை தூண்டுறதா? வயிற்றெரிச்சல்ல இந்த மாதிரி காரியம் பண்றாங்கன்னு எங்களுக்கு தோணுது. ஏனென்றால் எங்க பார்த்தாலும் மக்கள் ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை பார்த்தாங்க. பிரதமர் சொல்றபடி எங்களோட சகோதரிகள், கோடிக்கணக்கான சகோதரிகள் வீட்டுல விளக்கேற்றி வழிபட்டாங்க. இதையெல்லாம் பொறுக்க முடியாம உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இந்து பக்தர்கள் மேல, இந்து கோயில்கள் மேல இருக்கிற காழ்ப்புணர்ச்சியால இன்றைக்கு ராம பக்தர்களை குண்டர்கள் என நீங்கள் அவமானப்படுத்துகிறீர்கள். இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். அதுதான் சொல்றேன், நடக்கிறது முகலாயர் ஆட்சியா? ஒரு காலத்துல இந்த நாட்டுல மத மாற்றத்திற்காக அந்த மத அடையாள சின்னங்களை எல்லாம் தர்மத்தை அளிப்பதற்காக வந்த ஆக்கிரமிப்பாளர்களை போட இந்த திராவிட மாடல் அரசு நடந்துட்டு இருக்கு. பட்டாசு வெடிச்சா கேஸ். உங்களோட மீட்டிங் நீங்க வரும்போது அமைச்சர்களுக்கு பட்டாசு வைக்கிறாங்களா, எத்தனை பேருக்கு மேல கேஸ் போட்டீங்க? என்னெல்லாம் அராஜகம் பண்றீங்க தமிழ்நாட்டுல? நிச்சயமாக அப்படித்தான் நாங்கள் உணர்கிறோம். ஏனென்றால் எங்கள் கட்சியில கோயம்புத்தூர்ல மட்டும் கிட்டத்தட்ட 15-20 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல அடைச்சு வச்சிருக்காங்க. பட்டாசு வெடிச்சது கேஸ், கோயிலுக்கு போனதுக்கு கேஸ். இது என்னது? ஜனநாயக நாட்டுல எல்லாரும் சாமி கும்பிடுற உரிமை இருக்கு. அது மட்டும் இல்ல, அது என்னது ஹிந்து மக்கள் கோயிலுக்கு போனா மட்டும் அவ்வளவு தூரம் நீங்க கஷ்டப்படுத்துறீங்க? இதெல்லாம் ஒரு அவர்களுடைய அதிகார மமதையினுடைய உச்சமாக நாங்கள் பார்க்கிறோம். இங்க இருக்கக்கூடிய ஹிந்து மக்கள் அமைதியை விரும்பக்கூடியவங்க. எங்கேயாவது உலக நாடுகள்ல ஹிந்துக்கள் போய் இருந்ததால அந்த நாட்டுல பிரச்சனை இருக்குன்னு ஒரு இடத்த சொல்ல முடியுமா? ஹிந்து தர்மம் என்பது அத்தனை மக்களையும் அரவணைக்கக்கூடிய தர்மம்.
எந்த இடத்துல இந்துக்கள் இருந்தாலும் அவங்க தொல்லை இல்லாம பிரச்சனை இல்லாம அந்தந்த நாடுகளுக்கு விசுவாசமா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. ஆனால் அப்படிப்பட்ட சூழலில் ஹிந்து பக்தர்களை பார்த்து மத கலவரத்தை உருவாக்குறாங்கன்னு பேசுறீங்கன்னா, இந்த கலவரம் பண்ணி மொழி பிரச்சனையை வச்சு நீங்க தீ காய்ந்து அதற்கு பின்னால ஆட்சிக்கு வந்தவங்க நீங்க. இன்னைக்கு உங்களுக்கு பேசுறதுக்கு வேற ஒண்ணு இல்ல. உங்களோட மாநாடுங்கிறது காலி நாட்காலி மாநாடு. அது இளைஞரணி மாநாடுன்னு வச்சுட்டு உங்க இளைஞரணி உங்களோட மகனுக்கு முடிசூற்ற மாநாடு நடத்திட்டு ஜனநாயகத்துக்கு விரோதமாக நடந்துவிட்டு இந்து மக்களுடைய உணர்வுகளை திரும்ப திரும்ப நசுக்க பார்க்கிறது இந்த அரசு. திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருந்த போது சொன்ன வாக்குறுதி என்ன? சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளை நாங்கள் முழுமையாக ஒளிபரப்புவோம். இந்த ஒரு விஷயம் இல்லைங்க. அவங்க என்னென்னவெல்லாம் எதிர்க்கட்சியா இருக்கும்போது சொன்னாங்களோ அப்ப எல்லாமே இப்ப யூ டர்ன் தான். இது யூ டர்ன் அரசாங்கம் தானே.